தோத்து போயிடுவேனோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? வெற்றி இந்த உலகத்துக்கு உங்களை ஒரு முறைதான் அறிமுகப்படுத்தும். ஆனா தோல்வி இந்த உலகம்னா என்னன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல, உண்மையும் கூட ஊமை ஆகிறது. யாரையும் குறை சொல்லுவதை விட நம்மை நாம் மாற்றிக்கொள்வது நல்லது. வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை இருந்தபோது உன்னுடன் நிழல் போல் இருந்து பயன் பெற்ற சிலர், கஷ்டத்தின் இருளில் நீ வழி தவறிய அந்த நொடியில் ஏனோ மறைந்து விடுகின்றனர். வாழ்க்கையின் இருளில்தான் உண்மையில்லாத முகங்களின் நிறத்தை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். எனவே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக முன்னேற்றம். வார்த்தைகளை யோசித்து பேசுங்கள். ஏனென்றால் யாரும் யாருடைய வலியையும் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். நாக்கு உணவின் ருசியை எப்படி உணர்ந்து விழுங்குகிறதோ அதுபோல் பேசுகின்ற வார்த்தைகள் பிறருக்கு வலிக்கும் என்று உணர்ந்து கொண்டு பேசினாலே போதும். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கனவாகவே போவதும் நிஜமாக மாறுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. கால்களை நனைக்காமல் கடலை கடக்க முடியாது. கண்கள் நனையாமல் வாழ்க்கையில் வெல்ல முடியாது. இன்று நீ படும் அவமானமும் கஷ்டமும் நாளைய வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் உன் பக்கத்துல நின்றாலும் எந்த பயனும் இருக்காது. வாழ்க்கையில் சில சமயங்களில் வரும் கஷ்டத்தையும் சிரமங்களையும் நினைத்து வருந்தாதே. இதெல்லாம் இல்லாமல் போனால் பல விஷயங்கள் தெரியாமலே போய்விடும். துன்பமோ மகிழ்ச்சியோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகினால் உன் மனம் தெளிவாகி நீ நடந்த பாதையின் அர்த்தம் ஒரு நாள் உனக்கே புரியும். இன்று கடினமாய் தெரியும் விஷயங்கள் நாளை நீ எட்டப்போகும் உயரங்களுக்கான அடித்தளமாக மாறும். யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாது. ஏங்கிய மனதிற்கு மட்டுமே தெரியும் அரவணைப்பு எவ்வளவு முக்கியம் என்று. வாழ்க்கையில நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். தேவைக்கு அதிகமா நம்ம நல்லவங்களா இருந்தோம்னா அது கூட ஒரு நோய் தான். ஏன்னா நீங்க எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு மனசு இருக்குன்னும் அது கூட காயப்படும்னு இந்த உலகம் மறந்து போயிடும். உண்மைதான். அதிகமா நல்லவங்களா இருக்கிறதும் நம்மளோட மதிப்பை குறைச்சிடும். பணத்தை தேடுறதுக்குள்ள நிம்மதியை தொலைச்சிடுறோம். நிம்மதியை தேடும்போது வாழ்க்கை முடிஞ்சிடுது. சம்பாதிக்கும் போது சேமிப்பில்லை. சேமிக்க நினைக்கும் போது பணம் இருக்கிறதில்ல. ரெண்டும் இருக்கும்போது வாழ்க்கை இருக்கிறதில்ல. பாதுகாக்கப்பட வேண்டியது பணம் மட்டும் இல்ல, பாசமான உறவுகளும் தான். ரெண்டும் கிடைக்கிறதும் கஷ்டம், நிலைக்கிறதும் கஷ்டம். வெற்றிக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். உங்கள் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்தால் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கனியை எட்டி பிடிப்பாய். அவங்க நம்பிக்கை தராங்க, இவங்க நம்பிக்கை தராங்கன்னு நீங்க ஒருத்தரை நம்பி வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, நஷ்டப்பட போறது நீங்க தான். யாரையும் நம்பி வாழாதீங்க. நீங்க உங்களை மட்டுமே நம்பி வாழுங்க. குறையே இல்லாத வாழ்க்கைய தேடாத. ஏன்னா அது இதுவரை யாருக்குமே கிடைச்சதில்ல. நம்மிடம் பணம் அதிகமாக இருந்தால் சிறு கை கால் வலிகளை கூட விசாரிக்க மனிதர்கள் நம்முடன் இருப்பார்கள். நம்மிடம் பணம் இல்லை என்றால் நாம் இறந்து கிடந்தால் கூட நம்மை எடுத்து அடக்கம் செய்ய ஆட்கள் இருக்க மாட்டார்கள். நம்மிடம் பணம் இருக்கும் பொழுது தெரியாது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று. நம்மிடம் பணம் இல்லாத போதுதான் தெரியும் யார் நம்முடன் இருக்கிறார், யார் காணாமல் போகிறார் என்று. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. சில உறவுகளிடம் விவாதிப்பதை விட விட்டு விலகுவதே மேல். உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட நம் தன்மானம் முக்கியம். யாருக்கும் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. யாரையும் அடக்கி ஆளணும்னு நினைச்சதில்ல. பல பேருக்கு நண்பனா இருக்கேன், சில பேருக்கு எதிரியா கூட இருக்கேன். ஆனா ஒருத்தருக்கும் நான் துரோகியா இருக்க மாட்டேன். வாழ்க்கையில் உங்களை அவமானப்படுத்தியவர்களை காது கேளாதவர் போல் கடந்து செல்லுங்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் பட்ட அவமானங்களையும் கேட்ட தரக்குறைவான வார்த்தைகளையும் மறந்து விடாதீர்கள். அதை ஒரு தீப்பொறியாக மாற்றுங்கள். மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் சாதித்த பிறகு அவர்கள் வாய் பேச தெரியாதவர்கள் போல் ஒதுங்கி போவார்கள். தப்பு எல்லாரும் செய்யறதுதான். தப்பு செஞ்சா அதை திருத்திக்கலாம். ஆனா துரோகம், நம்பினவங்களுக்கு துரோகம் செஞ்சா அந்த நம்பிக்கை என்னைக்கும் உன்னால திரும்ப பெறவே முடியாது.
வாழ்நாள் முழுக்க அந்த நபருக்கு ஒரு துரோகியாவே தான் நீ தெரிவ. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செய்யலாம். ஆனா தெரியாம கூட யாருக்கும் துரோகம் மட்டும் செஞ்சிடாதீங்க. அது உங்களை நரகத்துல தள்ளிடும். நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் இந்த மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும்.